ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பட்டை, 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு. இந்த பெப்பர் சிக்கனுக்கு தேவையான காரமே மிளகு மட்டும்தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பெப்பர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி இது பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ சொன்ன மசாலா 1/2 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் அதே 1 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் இது அப்படியே டபுள் மடங்காக சேர்த்துக்குங்க. இப்போ மசாலா எப்படி அரைச்சி எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 2 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடரை அரைச்சிட்டு நம்ம இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ ஒரு தக்காளி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு பேன் காஞ்சதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் இப்போ சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு இது எண்ணெயிலேயே வேகட்டும், தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ இது நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நடுவில் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்குங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. வெந்து ப்ரௌன் கலரில் லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. பேஸ்ட்டு போட்டோன்னே தட்டு போட்டு மூட வேணாம். அதை அப்படியே வச்சு நல்லா கலரி விட்டுக்குங்க. பக்கத்துலேயே சிம்மில் மீடியமான தீயில் வச்சுக்கோங்க. சிக்கன் வெந்துச்சா இல்லையா பார்க்குறதுக்கு நம்ம கரண்டியால் இப்படி பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், பாதி வெந்துச்சு, இன்னும் முக்கால்வாசி வெந்துச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் சிக்கன் ரெடி ஆகிடும். அப்போ இறக்கலாம். சிக்கனை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுங்க. பெரிய பீஸாக போட்டால் வேகிறதுக்கு லேட்டாகும். அப்புறம் மசாலா நம்ம போடுற மசாலாவும் உள்ளே இறங்காது அந்த அளவுக்கு. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மசாலா எல்லாமே ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெப்பர் சிக்கன் சாம்பார் சாதத்து கூட, ரச சாதம் கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக செமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தவொடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.